Good morning, dear students. How are you all? I hope all you are fine. Today we start our chapter 2, Plant Kingdom. Today we see about algae. In Plant Kingdom, we see about algae. Before we start our class, all we know about algae. ஆல்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், ஓகேவா? ஸோ ஆல்கேன்னு பார்த்தீங்கன்னா மழை கண்டினியூஸாக ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பவுண்ட் வால்லலாம் க்ரீன் கலரில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? காம்பவுண்ட் வாலில், தரையில், நம்ம வாட்டர் டேங்க் கிட்ட, தண்ணி தொட்டிலாம் வச்சுருக்க இடத்துல, பாத்ரூம் கிட்ட, அந்த மாதிரி இடத்துலலாம் க்ரீன் கலரில் தரையில் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? பாசின்னு சொல்லுவோம் இல்லையா? பாசி படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பாசி தான் என்னது? ஆல்கே. அந்த ஆல்கே பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். Today we see about algae. First, we see about the habitats. Habitats nama where the algae survive, where the algae live. Algae எங்கே வசிக்குதோ அந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஹேபிடேட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம் ஆல்கே எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆல்கேனா என்னென்னு பார்த்துருவோம். ஆல்கே அப்படின்றது என்னென்னா, ஆல்கே இஸ் அ ஆட்டோட்ராப். ஆல்கேனா என்னென்னு சொல்கிறாங்க? ஆட்டோட்ராப்ஸ். ஆட்டோட்ராப்ஸ்னு என்னமா டெஃபினேஷன்? த ஆர்கானிசம் தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட். சன்லைட்டோட ஹெல்ப்பால் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணனா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஆல்கே என்னது? அது ஒரு ஆட்டோட்ராப்ஸ். இட் கம் அண்டர் த பிளான்ட் கிங்டம். இது எது கீழே வருது? பிளான்ட் கிங்டம் கீழே வருது. ஸோ இதுக்குன்னு ரூட்டு, நோ ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு அப்படின்றது எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஸ்ட்ரக்சருமே கிடையாது. இதோட பாடி பார்த்தீங்கன்னா இதோட பாடியை நம்ம எப்படி சொல்லுவோம்னா தாலஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே இது ரூட் லைக்கு, இது ஸ்டெம் லைக்கு, இது லீஃப் லைக்குன்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆல்கே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாலஸ், தாலாய்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இட் வில் பி க்ரோன் இன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிடேட். ஃபஸ்ட்டு அக்வாட்டிக். ஃபஸ்ட்டு ஆல்கேனாலே என்னது? அக்வாட்டிக். மெரைன். ஃபஸ்ட்டு என்னது? மெரைன். மெரைன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கிற இடம், ஒரு லெவலுக்கு மேலே சால்ட் அதிகமாக இருக்கிறது. சீ வாட்டர்லலாம் என்னது? சால்ட் அதிகமாக இருக்கும். மெரைன். எக்ஸாம்பிள் கிராசிலேரியா, சர்காசம். கிராசிலேரியா, sargassum, they are live in marine region. Fresh water என்னது? நார்மலாக நம்ம சால்ட் கம்மியாக இருக்கிற வாட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸில், பாண்ட்ஸில், லேக்ஸில் இருக்கலாம் என்னது உனக்கு? ஃப்ரெஷ் வாட்டர். எக்ஸாம்பிள் அங்கே என்ன ஆல்கேஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது? ஈடோகோனியம் யுலோத்ரிக்ஸ். என்னம்மா? ஈடோகோனியம் யுலோத்ரிக்ஸ். அடுத்து சாயில்ஸில், அக்வாட்டிக்கில் மட்டும் இல்லை, சாயிலையும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. சாயில் இந்த கேஸ் ஆஃப் வெட்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஷியெல்லா வௌச்சாரியா. வௌச்சாரியா. அடுத்து எண்டோசோயிக். எண்டோசோயிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோனாலே இன்சைடு த அதர் லிவிங் ஆர்கானிசம். ஆல்கே அதர் லிவிங் ஆர்கானிசம்குள்ளே இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? எண்டோசோயிக் அப்படின்னு சொல்லுவோம். குளோரல்லா லிவ்ஸ் இன் ஹைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சஸ். குளோரல்லான்றது ஆல்கே தட் லிவ்ஸ் இன் த ஹைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சஸ்குள்ளே சர்வே ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் எண்டோசோயிக். அடுத்து கிளாடோஃபோரா கிறிஸ்பேட் அப்படின்றது என்னன்னு கேட்டேன். தட் இஸ் அன் ஆல்கே தட் லிவ்ஸ் இன் த செல்ஸ் ஆஃப் மொலாஸ்கா. மொலாஸ்காவோட செல்ஸ் மேலே, அந்த மேலே வெளி ஓடு இருக்குல்லையா, அந்த ஓடு மேலே வந்து இந்த ஆல்கே வந்து சர்வே ஆகுது. அடுத்து ஹாலோபைட்டிக் ஆல்கே. ஹாலோன்ற வேர்டு எங்கே வந்தாலுமே தட் வில் இண்டிகேட் த சால்ட்டை தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஹாலோபைட்டிக் ஆல்கே க்ரோன் இன் சால்ட் பேன்ஸ். உப்பளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உப்பு தயாரிக்கிற இடம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே க்ரோ ஆகிற ஆல்கேக்கு என்ன பேர்? ஹாலோபைட்டிக் ஆல்கே. எக்ஸாம்பிள் ஜுனைலியெல்லா சலைனா. தென் கிரிப்டோஃபைட்டிக் ஆல்கே க்ரோயிங் இன் ஸ்னோ. ஓகேவா? பனியில் வளர்கிற ஆல்கேக்கு என்ன பேர்? கிரிப்டோஃபைட்டிக் ஆல்கே.
Example, Chlamydomonas nivalis grow in snow covered the mountain. ஸ்னோவில் க்ரோ ஆகி அந்த மவுண்டனே ஃபுல்லாக கவர் பண்ணி அது ஒரு ரெட் ஆல்கே. அந்த கிளமிடோமோனாஸ் நிவாலிஸ்ன்றது ஒரு ரெட் ஆல்கே. ஸோ அந்த 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 மவுண்டனே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே ஒரு ரெட் ஸ்னோ இருக்கிற மாதிரி, அந்த மவுண்டன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஆல்கே வந்து ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குது. அடுத்து எபிபைட்டிக் ஆல்கே. எபிபைட்டிக் ஆல்கே அப்படின்னா the algae that present on the surface of the aquatic plants. aquatic plants மேலே க்ரோ ஆகிற அந்த ஆல்கேக்கு என்ன நேமு? எபிபைட்டிக் ஆல்கே. எக்ஸாம்பிள், கோலியோகேட், ரோடைமேனியா. ரோடைமேனியா. இப்போ நம்ம என்ன டேர்ம் பார்க்க போகிறோம்? ஆல்காலஜினா என்ன, ஆல்காலஜினா என்ன, பைக்காலஜினா என்ன? ரெண்டுமே சேம் தான். ஸ்டடி ஆஃப் ஆல்கே என்னன்னு சொல்கிறோம்? ஆல்காலஜின்னு சொல்லலாம் அல்லது பைக்காலஜின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஆல்காலஜிஸ்ட். ஆல்காலஜிஸ்ட் யார்? த சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடி அபவுட் த ஆல்கே. ஆல்கே பற்றி படிக்கிற சயின்டிஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்? ஆல்காலஜிஸ்ட். இங்கே சம் ஆஃப் த ஆல்காலஜிஸ்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. த சயின்டிஸ்ட் எஃப்இ ஃப்ரிட்சு, எஃப்இ ரவுண்டு, ஆர்இ லீ, எம்ஓ பார்த்தசாரதி, எம்எஸ் ரன்ஹவா, ஒய் பரத்வாஜா, விஎஸ் சுந்தரலிங்கம் and டிவி தேசிகாச்சாரி. These are the popular alkologists. Here it is an important term. Algae are a simple plants. Underline the word. Algae are the simple plants that lack means absence of true roots, stems, true leaves. அதில் உண்மையான ரூட்ஸோ உண்மையான ஸ்டெம்ஸோ உண்மையான லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரோ கிடையாது. ஸோ அதனால தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இட் இஸ் அ சிம்பிள் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதோட பாடியை நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவோம்? தாலஸ், தேலாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆல்கேன்றது ஒரு பிளான்ட் கிங்டமில் தான் வருது. ஸோ இதில் வந்து நோ ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு இதெல்லாம் இல்லாதனால அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா சிம்பிள் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எம்ஓ பார்த்தசாரதி இந்த இயர் 1886 to 1863. He is the father of Indian phycology. Okay, பார்த்தசாரதி என்னன்னு சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் பைக்காலஜி. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாமா? ஹீ கண்டக்டட் ரிசர்ச் ஆன். ஸோ அவரோட ரிசர்ச் எதில் இருந்துச்சு? ஆல்கேவோட ஸ்ட்ரக்சரை பற்றி, ஆல்கேவோட சைட்டாலஜி, செல்லை பற்றி, ரீப்ரொடக்ஷனை பற்றி, அதோட டாக்ஸானமியை பற்றி அவரோட ரிசர்ச் இருந்துச்சு. அதை வச்சு ஹீ பப்ளிஷ்ட் எ மோனோகிராஃப். மோனோகிராஃப் அப்படின்னா மோனோனாலே சிங்கிள், ஏதாவது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை பற்றி ஒரு ஃபுல் புக்காக பப்ளிஷ் பண்ணுறது தான் என்னது? மோனோகிராஃப். ஆன் வால்வோகேல்ஸ். வால்வோகேல்ஸுன்ற ஆல்கே பற்றி அவர் ஒரு மோனோகிராஃப் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் என்னென்ன ஆல்கல் ஃபார்ம்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்சியெல்லா, எக்பாலோ சிஸ்டோப்சிஸ், சாரா சைஃபான், சிலிண்ட்ரோ கேப்சோப்சிஸ் were reported by him. ஸோ இந்த ஆல்கேலாம் இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. எம்ஓ பார்த்தசாரதி. அடுத்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் தாலஸ் ஆர்கனைசேஷன் இன் ஆல்கே. ஸோ தாலஸ் ஆர்கனைசேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாடி ஸ்ட்ரக்சர். அதோட பாடி ஆர்கனைசேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? தாலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எப்படி யூனிசெல்லுலாரா, மல்டி செல்லுலாரா, இதோட ஸ்ட்ரக்சர், ஷேப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். யூனிசெல்லுலர் மொட்டைல். ஃபஸ்ட்டு என்னது? யூனிசெல்லுலர் மொட்டைல். யூனிசெல்லுலர்னா வி ஆல்ரெடி நோ சிங்கிள் செல். யூனிசெல்லுலர்னா என்னம்மா? சிங்கிள் செல்லால் ஆகிருக்கும். மொட்டைல்னாலே மூமெண்ட்டு, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? மொட்டைலிட்டி எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃப்ளாஜெல்லா. வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃப்ளாஜெல்லா. இந்த ஃப்ளாஜெல்லா இருக்கிறதுனால தான் இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக முடியுது. யூனிசெல்லுலர் மொட்டைல்டா. எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ். எக்ஸாம்பிள் என்னது? கிளாமிடோமோனாஸ். செகண்ட் ஒன்று யூனிசெல்லுலர். இங்கே மொட்டைல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் மொட்டைல். யூனிசெல்லுலர் நான் மொட்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் சிங்கிள் செல்லு தான், பட் என்னது? மூவ் ஆகாது. பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. எக்ஸாம்பிள் குளோரெல்லா. எக்ஸாம்பிள் குளோரெல்லா. அடுத்து காலனியல் மொட்டைல்.
காலனியல் என்னது? குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஒரு இடத்துல சர்வை பண்ணுறதுக்கு காலனியல் மொட்டைல். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். அடுத்து காலனியல் நான் மொட்டைல். ஸோ காலனியலாக இருக்கும், அதுக்கு என்ன இருக்காது? ஃப்ளஜெல்லா இருக்காது. அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேர்? ஹைட்ரோடிக்டியான். ஓகேவா? இதிலே வந்து காலனியலில் மொட்டையிலும் இருக்குது, நான் மொட்டையிலும் இருக்குது. காலனியலில் ஃப்ளஜெல்லா ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து வால்வாக்ஸில், காலனியலில் ஃப்ளஜெல்லா ஆப்சண்ட்டாக இருக்கிறது ஹைட்ரோடிக்டியானில். அடுத்து சைஃபனஸ், வொய்ச்சேரியா. சைஃபனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று, ஒரு ஹாலோ ஸ்பேஸ் ஒன்று வரும். ஸோ இது மாதிரி ஹாலோ ஸ்பேஸ் இருக்கதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சைஃபனஸ். எக்ஸாம்பிள் வொய்ச்சேரியா. அடுத்து அன்பிரான்ச்டு ஃபிலமெண்டஸ், கிளாடோஃபோரா. ஸோ இது மாதிரி ஃபிலமெண்டாஸாக இருக்கும், பட் இதில் பிரான்ச்சஸே இருக்காது. அது என்னது? கிளாடோஃபோரா. அடுத்து டிஸ்காய்டு ஷேப்பு. இது மாதிரி டிஸ்காய்டு ஷேப்பு, கோலியோகேட். ஹெட்டிரோட்ரைக்கஸ். இட்ஸ் an example for heterotrichus. ஃப்ரிட்சியல்லா, ஹெட்ரோட்ரைக்கஸ். ஸோ ஒரு பிரான்ச் வரும், அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டு அதை வர்றது என்னது? ஹெட்டிரோட்ரைக்கஸ். ஃப்ரிட்சியல்லா. ஃபோலியேசியஸ், உல்வா. எக்ஸாம்பிள் ஃபோலியேசஸ்னால் லீஃப் லைக்கில் இருக்கிறதா என்னது? ஃபோலியேசியஸ், உல்வா. எக்ஸாம்பிள் ஜெயிண்ட் கெல்ப், லாமினரியா அண்ட் மேக்ரோசிஸ்டஸ். ஜெயிண்ட் கெல்ப் that will be present under the sea கடியில் இருக்கிறதா என்னது? ஜெயிண்ட் ஹெல்ப். பார்க்குறதுக்கு ஒரு ஷிப் அளவுக்கு பெருசாக இருக்குமா அது? என்னது? லாமினரியா அண்ட் மேக்ரோசிஸ்ட். ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆல்கே. ஆல்கே ஆர் யூகேரியாட்ஸ். ஸோ ஆல்கேயோட அந்த செல்ஸ் என்ன செல்ஸு? யூகேரியாட்டிக் செல்ஸ். ஆல்கல் செல்ஸ் ஆர் யூகேரியாட்டிக் செல்ஸ். யூகேரியாட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? யூகேரியாட்ஸ். எக்ஸப்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ப்ளூ க்ரீன் ஆல்கே தவிர மற்ற எல்லா ஆல்கேஸுமே கம் அண்டர் யூகேரியாட்ஸ். இந்த பிளான்ட் பாடி டஸ் நாட் ஷோஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு அ டிஷ்யூ சிஸ்டம். ஸோ அதோட பிளான்ட் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சிஸ்டம் இருக்காது. நம்மளுக்கு நர்வஸ் டிஷ்யூஸ் இருக்குது, பிளட் டிஷ்யூஸ் இருக்குது, கார்டியாக் டிஷ்யூஸ், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்காது? டிஷ்யூ சிஸ்டம்னு எதுவும் ஒரு ஸ்பெஷலாக கிடையாது. எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க செல்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலர்னால் அது ஒரே செல்லாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. மல்டி செல்லுலராக இருந்தாலும் என்னது? எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி தான் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டிஷ்யூ டிஃப்ரென்ஷியேஷன் அதில் இருக்காது. இந்த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ். ஸோ இதில் செல் வால் எதாலாம் இருக்குது? செல்லுலோஸாலையும் ஹெமிசெல்லுலோஸாலாம் இருக்குது. ஸோ டயாட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா சிலிஷியஸ் வால் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்பாங்க. டயாட்டம்ஸ்ன்றது ஒன் டைப் ஆஃப் ஆல்கே. அதில் பார்த்தீங்கன்னா செல் வால் எதாலாம் இருக்குது? சிலிக்கானால ஆயிருக்கு. அடுத்து சாராவில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டால் ஆயிருக்கு. சம் ஆல்கே பொசஸ், சம் ஆல்கேல செல் வால் எதால் ஆயிருக்கு? ஆல்ஜின், பாலிசாக்கரைட்ஸ், பாலிசல்ஃபேட்ஸ், எஸ்டர்ஸ், ஆல்ஜினேட்ஸ், அகர் அண்ட் கெராஜினன். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸாலையும் அதோட செல் வால்ஸ் வந்து மேட் ஆகிருக்கு. இந்த செல் ஹேஸ் மெம்ப்ரேன் பாண்ட். இங்கே செல் வால் இல்லாமல் இந்த காம்பனன்ட்ஸையும் வந்து இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்னது? ஆல்ஜினேட்டு, அகர் கெராஜினன். ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸையும் இதால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? The cell has a membrane bound nucleus. செல்லில் என்ன இருக்குது? மெம்ப்ரேன் பாண்ட் நியூக்ளியஸ் இருக்குது. செல் ஆர்கனல்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா பைரினாய்டு. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. பைரினாய்டு ஆர் ப்ரெசென்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே. They are the proteinous bodies found in the chromatophore and their role is storage of starch. பைரினாய்டு வந்து ஆல்கேல, மோஸ்ட் ஆஃப் த ஆல்கேல பைரினாய்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது என்ன? தட் இஸ் அ ப்ரோட்டீனியஸ் பாடி தட் இஸ் ஃபவுண்ட் இன் குரோமட்டோபோர்ஸ். குரோமட்டோபோர்ஸ் ஆர் த பிக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஆல்கேஸ். இதோட ரோல் என்னென்னு? இந்த பைரினாய்டோட ரோல் என்ன? ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுது. These are the pictures of some of the algae. This is the marine algae. These pictures are seen under the sea.
filamentous unbranched. Colonial. Volvox, structure of volvox.